இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, வெற்றிமாறன் பிரசன்ட் பண்ணி விமல் இருக்கார்ல, அவரோட ஆக்டிங்ல வந்து மாப்போசி அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த படத்துக்கு இப்ப பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்கப்பா. சார் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட பேரை மாத்திருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது தேட்டரிக்கல அப்படிமா சொல்லியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்தோம்லப்பா. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கூலி படத்துல இருந்து அப்டேட் வந்திருக்குது. இந்த படத்தோட ஓடிடி அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ் வித்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், படத்தோட ஓடிடியா வந்து அமேசான் பிரைமுக்கும் சேட்டலைட்டா வந்து சன் டிவிக்கும் வித்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது படத்தோட போஸ்ட் தேட்ரிக்கல் ரிலீஸா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் வந்து முத்தையா டைரக்ஷன்ல ஒரு படம் உருவாகுது. அந்த படத்துல வந்து லீட் ரோலா 2 பேர் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரம் பிரபு அண்ட் கௌதம் கார்த்தி தான் அந்த 2 பேர் அப்படிங்கிற மாதிரி டியூயல் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரமா வரப்போகுது அப்படிங்கமா சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாஷ் இருக்கார்ல, அவரோட டாக்ஸிக் படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்தில் நயன்தாரா ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், நயன்தாரா ஒன் ஆஃப் த ஃபீமேல் லீட் அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் லீடாக நான் வந்து பேரா பண்ணல, யாஸ்க்கு சிஸ்டர் ரோலில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், கைரா அத்வானி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஃபீமேல் லீடாக டேரா பண்ணுறாங்க அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட ரோலாக இருக்க போகுது. இவங்களுக்கு ஏப்ரல் 2025 படத்தோட ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஷூட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி இந்தியா பூரா ஷூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்துருக்குது. பவதாரணி இருக்கிறாங்கல்ல, அவங்களோட வாய்ஸை வந்து ஏஐ மூலியமாக பயன்படுத்தி இந்த படத்தில் வந்து ஒரு சாங் பாட வச்சிருக்கிறாங்க அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான ட்ரிபியூட்டாக இந்த படத்தில் இருக்கும் இந்த சாங் அப்படிங்கமா சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதெல்லாம் தான் இன்றைய தமிழ் சினிமாவில் கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எனக்கு தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.